இத்தனை வருஷமா இந்த இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னியை வச்சு மட்டுமே எங்க அம்மா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இத்தனை வகை சட்னி இருக்குன்னு இப்பதான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. நேத்து எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது இத்தனை வருஷமா இது 2 மட்டும் தான் சட்னி, நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களமான்னு கேட்டோன்னே அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலேன்னு. இந்த வேர்க்கடலை சட்னி கூட என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தான் முத தடவையா சாப்பிட்டிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல அதிகமா இந்த சட்னி தான் செய்வாங்க. பச்சை மிளகாயில கூட சட்னி செய்யறாங்கன்னு ரீசெண்டா இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த சட்னி தான் ட்ரை பண்ணிருந்தேன் வீட்ல. ஃபர்ஸ்ட் டைம் வேற ட்ரை பண்றேன்னா காரம் அதிகமா இருக்குமோன்ற பயத்துல 3 பச்சை மிளகா மட்டும் வச்சுதான் ரெடி பண்ணிருந்தேன். அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா எங்கடா நான் அரைச்ச சட்னியை காணான்னு தான் இருந்தது. அவ்வளோ கம்மியா இருந்தது, சொல்ல போனா இல்லவே இல்ல. அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு எப்படியே மேனேஜ் பண்ணி சட்னி ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணிருந்தேன்னா 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஊற வச்ச புளி, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சு சேர்த்துக்கிட்டாச்சு. நான் கூட ரொம்ப காரமா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா புளிப்பு காரத்தோட பூண்டு பிளேவர்ல சட்னி தோசை கூட வச்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருந்தது. பச்சை மிளகா சட்னி டேஸ்ட்ல எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிட்டாச்சு. பாய்.